சிகிச்சையின் ஒரு பகுதியாக மார்பகங்கள் அகற்றப்பட்டால் அவற்றை மீண்டும் உருவாக்க முடியுமா? மார்பகத்தை மீண்டும் உருவாக்கும் வழிகள் ஏதேனும் உள்ளதா? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. மார்பக புற்றுநோய் சிகிச்சையில் முழு மார்பகத்தை அகற்ற வேண்டியிருந்தால் அதனை மாஸ்டெக்டமி என அழைக்கிறோம். அதன் வடிவத்தை மீண்டும் உருவாக்க பல விருப்பங்கள் உள்ளன. இதனை மார்பக மீளமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இது மார்பகத்தின் வடிவத்தை மீண்டும் உருவாக்க செய்யப்படும் அறுவை சிகிச்சை. இது புற்றுநோய் அறுவை சிகிச்சை நடக்கும் நேரத்தில் அல்லது பிறகு உங்கள் நிலை மற்றும் விருப்பத்திற்கு ஏற்ப செய்யலாம். மார்பக மறுசீரமைப்பு 2 வகைகளில் செய்யப்படுகிறது. ஒரு முறையில் மார்பகத்திற்கு வடிவம் கொடுக்க சிலிகான் அல்லது சலைன் நிரப்பப்பட்ட மென்மையான இம்ப்ளான்ட் பயன்படுத்தப்படுகிறது. மற்றொரு முறையில் உங்கள் உடலின் திசுகள் பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாக வயிறு அல்லது முதுகிலிருந்து திசுகளை எடுத்து மார்பகம் மீண்டும் உருவாக்கப்படுகிறது. இதை டிஷ்யூ பேஸ்ட் ஃப்ளாப் சர்ஜரி அப்படின்னு அழைக்கிறாங்க. இது மிகவும் இயற்கையான தோற்றத்தையும் உணர்வையும் தரக்கூடும். விருப்பங்கள் இருப்பதை அறிந்ததும் எனக்கு மிகுந்த நிம்மதி கிடைத்தது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன் என்று கவலைப்பட்டேன். இப்போது எனக்கு அதிக நம்பிக்கை வருகிறது. மார்பக புற்றுநோய் சிகிச்சையில் மார்பகத்தை அகற்ற வேண்டியிருந்தால் அதன் வடிவத்தை மீண்டும் உருவாக்க பல விருப்பங்கள் உள்ளன. மீள் அமைப்பு என்பது ஒரு தனிப்பட்ட முடிவாகும் என்பதை நினைவில் வையுங்கள். நீங்கள் உங்கள் மருத்துவருடன் விருப்பங்களை விவாதித்து உங்களுக்கு சரியாக தோன்றும் ஒன்றை தேர்வு செய்யலாம். எங்கள் நோக்கம் புற்றுநோயை மட்டுமில்லை, உங்கள் நம்பிக்கையையும் பயணத்தின் முழுவதும் ஆதரவையும் வழங்குவதே. மார்பக புற்றுநோய் சிகிச்சை செய்யக்கூடியது, மேலும் உங்களுக்கு தேர்வுகள் உள்ளன. மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கு பிறகு மீட்பு நேரம் எடுக்கும், மேலும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது வேறுபடும். சில சந்தர்ப்பங்களில் மார்பகத்தை மீண்டும் உருவாக்க சிலிகான் இம்ப்ளான்ட்கள் அல்லது உங்கள் உடலிலிருந்து எடுத்த திசுக்களை பயன்படுத்தலாம். இது அதன் வடிவத்தை மீண்டும் பெற உதவும். மேலும் சில நேரங்களில் நீங்கள் சிறிது பலவீனம், சோர்வு அல்லது தற்காலிக மாற்றங்களை அனுபவிக்கலாம். ஆனால் இவை குணமடையும் இயற்கையான பகுதிகள். சரியான பராமரிப்பு, ஓய்வு மற்றும் மருத்துவ ஆதரவுடன் உங்கள் உடல் மெதுவாக மீண்டு வலிமையை மீண்டும் பெறும். நினைவில் வையுங்கள், மறுவடிவமைப்பு என்பது ஒரு தனிப்பட்ட முடிவாகும். நீங்கள் உங்கள் மருத்துவருடன் விருப்பங்களை பற்றி பேசலாம் மற்றும் உங்களுக்கு சரியாக தோன்றுவதை தேர்வு செய்யலாம்.